சப்ஸ்கிரைபர்ஸ் பயங்கரமாக ஹாட்ஸ்டாருக்கு வர்றதுக்கு காரணமாக இருந்தது வந்து எப்படின்னா ஐபிஎல் தான். ஐபிஎல்லோட டெலிகாஸ்ட் வந்து உரிமையை வந்து ஹாட்ஸ்டார் வாங்கி வச்சுருந்தாங்க. அந்த ஹாட்ஸ்டார் சேனலை வந்து இவங்க வாங்கணும், அதாவது வந்து ஜியோ வாங்கணும்னு சொல்லி ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க. ட்ரை பண்ணும்போது ஹாட்ஸ்டார் சேனலை இவங்களால் வாங்க முடியல. அவங்க ஏதோ கொடுக்கறதுக்கு மறுக்கிறாங்க. ஜியோ என்ன பண்ணுறாங்க, ஐபிஎல்லை வந்து அதாவது வந்து ஜியோ சினிமாஸில் வந்து ஃப்ரீயாகவே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டோட்டலாகவே ஜியோ சினிமாஸில் ஃப்ரீ, எப்போ வேணாலும் ஐபிஎல் பார்த்துக்கலாங்கிற மாதிரி ஃப்ரீயாக டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃப்ரீயாக இவங்க டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் ஹாட்ஸ்டாரில் ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பாங்கள்ல, அதெல்லாம் அப்படியே நின்றுச்சு. அதாவது வந்து இங்கே தான் ஃப்ரீயாக கொடுக்குறாங்களே, நம்ம எதுக்கு அங்கே சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டோட்டலாகவே சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் டவுன் ஆகிட்டாங்க, லாஸ் ஆகிடுச்சு. எனக்கு வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டான விஷயங்களை வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாரு. சமீபத்தில் பாருங்களேன், அந்த இந்திய எதிர்ப்பு விஷயமா ஒரு மும்மொழி கொள்கையில் ஒரு பெரிய சர்ச்சையாச்சு. அந்த ப்ரோக்ராம் வந்து நிறுத்திட்டாங்க. அந்த எபிசோடை மட்டும் டெலிகாஸ்ட் பண்ண தடை பண்ணிட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அது பாம்பேலேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதாவது வந்து அம்பானி வந்து சேனலை வாங்கியிருக்காரு. அம்பானி எப்படி ஹிந்தி எதிர்ப்புக்கு வந்து அலோவ் பண்ணுவார், அதனால் அதை தடை பண்ணி விஜய் டிவினாலே அந்த ப்ரோக்ராம்ஸ்க்காண்டியே எக்ஸ்க்ளூசிவாக படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள். அந்த சேனல் வந்து இப்போ வந்து அம்பானி கைக்கு வந்திருக்கு. காரணம் என்னென்னா, நான் சொன்னேன்ல, கலர்ஸ் வந்து சரியாக போகல. இப்போ கலர்ஸ் சரியாக போவதனால விஜய் டிவி மேலே ஃபோக்கஸ் பண்ணி அதை ஹைலைட் பண்ணி பெரிய இடத்துக்கு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. இன்னொரு தகவலும் இருக்குது. அது என்ன அப்படின்னா, கோபிநாத் வெளியேறாருன்னு சொல்கிறாங்க, பிரியங்கா வெளியேறாங்கன்னு சொல்கிறாங்க. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோட நேர்காணலுக்காக ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளரும் திரைத்திறனாய்வாளருமான பாலாஜி பிரபு அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். ஏற்கனவே அம்பானி நியூஸ் 18 அப்படிங்கிற ஒரு சேனலில் இங்கே நடத்திட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் வந்து என்டர்டெயின்மெண்ட்டில் கலர்ஸ் சேனல் நடத்திட்டு இருக்காரு. இந்த சூழலில் விஜய் டிவியுமே அம்பானி வாங்கிட்டாரு. ஏற்கனவே ஹாட் ஸ்டாரை வாங்கி ஜியோ ஹாட் ஸ்டார் மாற்றிட்டாரு. ஸோ அதே மாதிரி விஜய் டிவி வாங்கினதா ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு இல்லையா? இது உறுதியான தகவல் தான் சார். அதாவது வந்து ஹாட்ஸ்டாரை வந்து ஜியோ வாங்கிட்டாங்க. இப்போ வந்து வயக்கம் மீடியா இருக்காங்க இல்லையா, அவங்க பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கலர்ஸ் அவங்க வச்சுருக்காங்க. இப்போ வந்து விஜய் டிவியும் அவங்க வாங்கிட்டாங்க. இப்போ எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று மெர்ஜ் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா எல்லாமே இப்போ அம்பானி குரூப், அம்பானி கையில் இருக்குது இப்போ எல்லாமே. இப்போ முதல்ல ஹாட்ஸ்டார் வந்து ரொம்ப பாப்புலராக இருந்துச்சு, ரொம்ப பாப்புலராக போயிட்டு இருந்த ஒரு சேனலு. ஆனால் பார்த்தீங்கன்னா அதனுடைய மெயின் சப்ஸ்கிரைபர்ஸ் பயங்கரமாக ஹாட்ஸ்டாருக்கு வர்றதுக்கு காரணமாக இருந்தது வந்து எப்படின்னா ஐபிஎல் தான். ஐபிஎல்லோட டெலிகாஸ்ட் வந்து உரிமையை வந்து ஹாட்ஸ்டார் வாங்கி வச்சுருந்தாங்க. அந்த டெலிகாஸ்ட்டுக்காண்டி நிறைய பேர் ஐபிஎல் பார்க்கணுங்கிறதுக்காண்டி ஹாட்ஸ்டாருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த ஹாட்ஸ்டார் சேனலை வந்து இவங்க வாங்கணும், அதாவது வந்து ஜியோ வாங்கணும்னு சொல்லி ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க. ட்ரை பண்ணும்போது ஹாட்ஸ்டார் சேனலை இவங்களால் வாங்க முடியல. அவங்க ஏதோ கொடுக்கறதுக்கு மறுக்கிறாங்க. ஏதோ ஒன்று உள்ளே ஏதோ ஒரு பாலிடிக்ஸ் நடக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜியோ என்ன பண்ணுறாங்க, ஐபிஎல்லை வந்து அதாவது வந்து ஜியோ சினிமாஸில் வந்து ஃப்ரீயாகவே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டோட்டலாகவே ஜியோ சினிமாஸில் ஃப்ரீ, எப்போ வேணாலும் ஐபிஎல் பார்த்துக்கலாங்கிற மாதிரி ஃப்ரீயாக டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃப்ரீயாக இவங்க டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் ஹாட்ஸ்டாரில் ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பாங்கள்ல, அதெல்லாம் அப்படியே நின்றுச்சு. அதாவது வந்து இங்கே தான் ஃப்ரீயாக கொடுக்குறாங்களே, நம்ம எதுக்கு அங்கே சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டோட்டலாகவே சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் டவுன் ஆகிட்டாங்க. லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. அவங்க ரொம்ப டவுன் ஆகிட்டாங்க, லாஸ்ட்டில் போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி சொல்லலாம் நம்ம. இது எப்படின்னா சார், ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா செல்ஃபோனு வரும்போது இந்த சிம் கார்டெலாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து நல்ல விலைக்கு கொடுத்து நல்ல வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏர்செல் இருந்துச்சு, ஏர்டெல் இருந்துச்சு, இன்னும் நிறையா வோடஃபோன் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. அந்த காலகட்டத்தில் பாருங்கள், ஜியோ டக்குன்னு மார்க்கெட்டில் வந்து எல்லாமே ஃப்ரீ, செல்ஃபோனே ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்துட்டு இருந்தாங்க இல்லையா. அந்த மார்க்கெட்டை டோட்டலாக அடித்து பிடிச்சிட்டாங்க. பிடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் இப்போ வந்து அதுக்கு விலை வச்சுட்டாங்க. அந்த மாதிரி இப்போ நடக்க போகுது இது. இப்போ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஹாட்ஸ்டாரோடைய வேல்யூ கம்மியானதுக்கப்புறம் ஹாட்ஸ்டார் வந்து அவங்களே வந்து ஜியோக்கு ஆஃபர் பண்ணி ஹாட்ஸ்டாரை கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து வயக்காம் மீடியா வந்து விஜயும் வாங்கிட்டாங்க. விஜய் வாங்கினதுக்கப்புறம் நிறையா சேஞ்சஸ் விஜய் டிவியில் பண்ண போகிறாங்க. அது ஒன்று. இன்னொன்று பாருங்கள், இந்த கலர்ஸ்னு ஒரு சேனல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கலர்ஸ் சேனல் அவங்க வாங்கினதுலேருந்தே அவங்களால பெருசாக சக்ஸஸாக அந்த சேனலை நடத்த முடியல. ஒரு பெரிய சேனலாக அடையாளப்படுத்தி கொண்டு வர முடியல அவங்களால. ராதிகா வச்சு ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா கோடீஸ்வரின்னு ஒரு ப்ரோக்ராம் ஆரம்பித்தாங்க, அதுவும் ஃபெயிலியர். அப்புறம் வந்து எங்கள் வீட்டு மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி நம்ம ஆர்யா முதல்ல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பொண்ணுங்க வந்து கூட கலந்துக்கிற மாதிரி, இந்த பொண்ணில் யாரை வந்து ஆர்யா கல்யாணம் பண்ணிக்க போகிறாருங்கிற மாதிரியெல்லாம் ஒரு ப்ரோக்ராமை கொண்டு வந்து கடைசியில் ஆர்யா வந்து எல்லாரையும் விட்டுட்டு வேற ஒரு பக்கம் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டார். அது வேற கதை. இதெல்லாம் பண்ணி அவங்க வந்து ஒரு லைம் லைட்டில் இந்த சேனலை கொண்டு வரணும்னு ரொம்ப ட்ரை பண்ணாங்க. என்ன தான் ட்ரை பண்ணாலும் கலர்ஸ் அவங்களால பிக்கப் பண்ணி கொண்டு வர முடியல. இப்போ விஜய் டிவி அவங்க வாங்கியிருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நல்ல பாப்புலரான ஒரு சேனல் வந்து அவங்களுக்கு வேணும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா விஜய் டிவி வந்து நல்ல பாப்புலரான டிவியாக இருக்குது. இப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், தமிழ் மக்களை பொறுத்த வரைக்கும்
அதாவது வந்து ஒரு சில சேனல் நல்ல காம்படிட்டிவாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதில் விஜய் டிவியும் ஒன்று. இப்போ விஜய் டிவியில் நடக்கிற ஷோஸ் எல்லாம் பாருங்கள், எல்லா ஷோஸுமே பிரபலமான ஷோஸு. கலக்கப்போவது யாருங்கிற ஷோவை பொறுத்த வரைக்கும் அந்த ஷோவெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் ஆனப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் ஆகும்னு பார்த்தாங்க. ஆனால் எடுத்தோடனே பிக்கப் ஆயிடுச்சு. எல்லாருமே பார்த்து ரசித்து சிரித்து இப்போ என்டர்டெயின் ஆகிற அளவுக்கு ஒரு நல்ல ப்ரோக்ராமாக இருந்துச்சு. நம்ம சிவகார்த்திகேயன்லாம் அதில் கலந்துக்கிட்டவர் தான். அதே விஜய் டிவியில் அது இதெல்லாம் அவர் நடத்திட்டு இருந்தால் கூட கலக்கப்போவது யாருங்கிற இதில் அவர் காம்படிட்டராக கலந்துட்டு தான் அவர் ஒரு பெரிய அடையாளம் கிடச்சிச்சு. நிறையா ஷோஸ் எல்லாம் பண்ணி சக்ஸஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதுலேருந்து அவர் சினிமாவுக்கு போய் இன்றைக்கி ஒரு சினிமாவில் ஒரு சூப்பர் ஹீரோவாக இருக்கிற கதையெல்லாம் தெரியும். இப்போ கோபி சுதாகர் இருக்காங்க இல்லையா, பரிதாபங்கள் கோபி சுதாகர், அவங்க பாருங்கள் இந்த கலக்கப்போவது யார் ப்ரோக்ராமில் கலந்துக்கிட்டாங்க. கலந்துக்கிட்டு அவங்க வந்து அதாவது வந்து ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்தாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து தாடி பாலாஜியும் நம்ம மகேஷும் வந்து கோபியும் சுதாகரையும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதாவது வந்து என்ன சொன்னாங்கன்னா, உங்களை ஃபைனல்ஸ்க்கு அனுப்பிச்சா எங்களை எலிமினேட் பண்ணிடுவாங்க அப்படின்லாம் சொல்லி அனுப்பிச்சாங்க. ஆனால் அவங்க வெளியில் வந்து இன்னைக்கு பரிதாபங்கள் கோபி சுதாகர்னா தெரியாத ஆளே கிடையாது. அந்த அளவுக்கு அவங்க பிரமாதமாக காமெடி பண்ணி கலக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. அவங்களும் விஜய் டிவிலேருந்து வந்தவங்க. அதே மாதிரி இன்னொரு ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா சூப்பர் சிங்கர். சூப்பர் சிங்கர் ப்ரோக்ராம் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, தனி அடையாளம் உள்ள ஒரு ப்ரோக்ராம்னு சொல்லலாம். அந்த சூப்பர் சிங்கர் ப்ரோக்ராமில் 2 விதமாக பிரித்தாங்க. ஒன்று வந்து ஜூனியர், ஒன்று வந்து சீனியர் அப்படின்னு 2 விதமாக பிரித்தாங்க. ஜூனியர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன பசங்க, அதாவது வந்து ஒரு 4 வயசு 8 வயசு பசங்கள்லாம் பாட விட்டு அதில் உள்ள டேலண்ட்ஸு, சின்ன பசங்களுக்குள்ளே என்ன டேலண்ட்டுங்கிறத வெளிக்கொண்டு வந்தாங்க. நிறைய ட்ரைனிங்கு, ப்ராக்டிஸு எல்லாம் கொடுத்து ஒரு பெரிய என்டர்டெயின்மெண்ட் ஷோ. அதாவது வந்து அதே நேரத்தில் வந்து டேலண்ட்டை எக்ஸ்போஸ் பண்ணுற ஒரு ஷோவாகவும் அது இருந்துச்சு. சித்ரா, மனோ, இன்னும் பல சிங்கர்ஸ் வந்து அதில் வந்து ஜட்ஜாக இருந்தாங்க. அதே மாதிரி சீனியர் சூப்பர் சிங்கரும் பார்த்திங்கன்னா அதுவும் ரொம்ப பிரபலமாச்சு. நம்ம அநேகமாக இந்த செந்தில், ராஜலட்சுமி எல்லாம் கூட அதுலேருந்து தான் வெளியில் வந்தாங்க. நிறைய பேருக்கு விஜய் டிவி அடையாளம் கொடுத்துருக்கு. அப்படி சிவகார்த்திகேயனே அந்த ப்ரோக்ராமில் காம்பேரிங் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஆமாம். அந்த ப்ரோக்ராமில் கம்பேரிங் பண்ண அப்போ நிறையா இது விஜய் டிவி அடையாளம் கொடுத்த பிரபலங்கள் பல பிரபலங்கள் இருக்கிறாங்க. இப்போ நீயா நானான்ற ப்ரோக்ராம் இருக்கு. நீயா நானானாலே கோபிநாத் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரேட்மார்க் ஆகிப்போச்சு. அந்த அளவுக்கு வந்து அந்த ப்ரோக்ராமை அவர் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டு வர்றாரு. அதாவது வந்து ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஜெயா டிவியில் விசு வந்து அரட்டை அரங்கம்னு நடத்திட்டு வந்தார். அந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ரொம்ப பாப்புலராக இருந்துச்சு. ஞாயிற்றுக்கிழமை ஏதோ ஒரு ப்ரைம் டைமில் போடுவாங்க. 11 to 12 1 hour போடுவாங்க அந்த ப்ரோக்ராம். ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ப்ரோக்ராம். விசு நடத்துகிற அந்த பேட்டர்னு அது வேறு டைப்பாக இருக்கும். ஆனால் எப்படின்னா விசு வந்து அதாவது வந்து வாழ்வியல் சார்ந்த பல விஷயங்களை வந்து வெளியில் கொண்டு வருவார். ஒரு பையன் ஒரு அம்மா வந்து அனாத ஆசிரமத்தில் விட்டுட்டு போயிருப்பான். அந்த அம்மா வந்து அந்த ஷோவில் உட்கார வச்சு பையன் விட்டுட்டு போனதுக்கப்புறம் அவங்களோட மனநிலை எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை வந்து விசு வந்து எடுத்து மக்களுக்கு சொல்லிட்டு இருந்தார். நீயா நானால வேற ஒரு டைப்பான அறிவியல் சார்ந்த விஷயங்கள், இன்னும் பல விஷயங்களை வந்து கோபிநாத் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டான விஷயங்களை வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாரு. சமீபத்தில் பாருங்களேன், அந்த இந்தி எதிர்ப்பு விஷயமா ஒரு மும்மொழி கொள்கையில் ஒரு பெரிய சர்ச்சையாச்சு. அந்த ப்ரோக்ராம் வந்து நிறுத்திட்டாங்க. அந்த எபிசோடை மட்டும் டெலிகாஸ்ட் பண்ணுற தடை பண்ணிட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அது பாம்பேலேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதாவது வந்து அம்பானி வந்து சேனலை வாங்கியிருக்காரு. அம்பானி எப்படி ஹிந்தி எதிர்ப்புக்கு வந்து அலோவ் பண்ணுவார், அதனால் அதை தடை பண்ணிட்டாங்க. இருந்தாலும் இன்றைக்கும் நீயா நானா வந்து பல ப்ரோக்ராம்ஸ் வந்து தொடர்ந்து பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம குக் வித் கோமாளி ப்ரோக்ராம்லாம் வந்து சமீபத்தில் ஆரம்பித்து பிரமாதமாக ஹிட் ஆயிடுச்சு. பயங்கர ஹிட் ஆயிடுச்சு குக் வித் கோமாளி. அதில் குக் வித் கோமாளியில் புகழும் சிவாங்கியும் கிட்டத்தட்ட அண்ணன் தங்கச்சி மாதிரியே ஒரு பேட்டர்னில் அந்த நிஜமாகவே புகழும் சிவானியும் அண்ணன் தங்கச்சி தான் அப்படிங்கிற நம்புற அளவுக்கு ஆடியன்ஸ் மனசில் போய் பதிஞ்சிச்சு. நல்ல ஷோவாக இருந்துச்சு. அதாவது வந்து ஒரு குக்கு, ஒரு கோமாளி, இவங்களை அந்த சமைக்கிறது, அதில் உள்ள ஃபன்னு, இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பல விஷயங்களை வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம நம்ம புகழ் இருக்கும்போது அஸ்வின் வந்தார். புகழும் ஒரு பெரிய வெளிச்சம் கிடைச்சிச்சு, அஸ்வினுக்கும் ஒரு பெரிய வெளிச்சம் கிடைச்சிச்சு. 2 பேருமே இப்போ சினிமாவில் பெரிய லெவலில் பாப்புலராக இருக்காங்க. அதுக்கப்புறம் இது ப்ரோக்ராம் முதல்ல சிவகார்த்திகேயன் நடத்திட்டு இருந்தார். அப்புறம் வந்து நம்ம மாக்காப்பா நடத்திட்டு இருந்தார். எல்லா ப்ரோக்ராம்ஸுமே ஹிட் ப்ரோக்ராம்ஸ். இப்போ வந்து இந்த ஹிட் சேனல் அது மட்டும் இல்லாமல் அந்த சேனலில் வர எப்படி சொல்கிறது, நம்ம சீரியல்ஸ் எல்லாம் பாருங்கள். பாண்டியன் ஸ்டோர்ஸுங்கிற சீரியலு அது பயங்கரமான பாப்புலரான சீரியல் ஆச்சு. அந்த சீரியலில் நடித்த சித்ரா அவங்க இறந்து போனாங்களே தற்கொலை பண்ணி, அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் அவங்கள பற்றி பேசினாங்க. அந்த 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 சித்ரா இறந்து போனது எல்லாருமே வந்து தன் வீட்டில் ஒரு பிள்ளை இறந்து போன மாதிரியே ஃபீல் பண்ணாங்க. அந்த அளவுக்கு வந்து அந்த அந்த பாண்டியன் ஸ்டோர் சீரியல் வந்து ரீச் ஆயிருந்துச்சு. சித்ரா அவ்வளோ அடையாளப்படுத்தி இருந்துச்சு அந்த சீரியல். அதுக்கப்புறம் இன்னொரு சித்ரா யார் வரப்போகிறாங்க, அவங்கள ஏற்றுப்பாங்களா ஏற்றுக்க மாட்டாங்களா, இந்த மாதிரி நிறைய அதை வச்சே விவாதம் போகிற அளவுக்கு அந்த சீரியல் வந்து பிரபலமாக இருந்துச்சு. அப்புறம் வந்து பாகியலட்சுமின்னு ஒரு சீரியலு,
சிறகடிக்க ஆசைன்னு ஒரு சீரியல். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, வேற பேட்டர்ன்ல இருக்கும். ரெகுலரா டெம்ப்ளேட்டா வேற சேனல்கள்ல வேற சீரியல் போயிட்டே இருக்கும். அதாவது மாமியார் மருமகள் கொடுமை, நாத்தனார் ம ம கொடுமை இந்த மாரிலாம் இருக்கும். இதெல்லாம் இல்லாம வேற ஒரு மாரியான சீரியல்ஸ்லாம் குடுத்துட்டு வந்தாங்க. ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா, விஜய் டிவி வந்த புதுசுல கனா காணும் காலங்கள். அந்த புரோகிராம் சீசன் 2, 3 சீசன் நடத்துனாங்க. அந்த சீசன்ல நெறைய பேர் நடிச்ச பசங்கலாம் நெறைய அதில ஸ்ரீன்னு ஒரு நடிகர் கூட அதுலேருந்து வந்தவர் தான். இர்ஃபானுன்னு ஒரு பையன் கூட அதுலேருந்து வந்தவர் தான். நெறைய பேர் நல்ல நல்ல உயரத்துக்கு அதுலேருந்து வந்தாங்க. அது அந்த காலத்தில வந்து பெரிய லெவல்ல பேசப்பட்ட ஒரு எப்படி சொல்றது? சீசனா இருந்துச்சு. எபிசோடா இருந்துச்சு. அதே மாரி இன்னொரு சீரியல் பார்த்தீங்கன்னா, சரவணன் மீனாட்சி சீரியல். அதுவும் வந்து ஃபேஸ் 1, ஃபேஸ் 2லாம் வந்துச்சு. அதுவும் ரொம்ப பாப்புலர் ஆச்சு. பயங்கரமா ஆடியன்ஸ்ட்ட போய் ரீச் ஆச்சு. அதாவது மிர்ச்சி செந்தில் அதுலேருந்து வந்தாரு. நம்ம ஃபயர்ல நடிச்சிருக்காங்களே ரக்ஷிதான்னு நெனைக்கிறேன். அவங்க அதுலேருந்து வந்தாங்க. இன்னும் நெறைய பேர் அதுலேருந்து வந்தவங்கலாம் உண்டு. இந்த விஜய் டிவினாலே அந்த புரோகிராம்ஸ்க்காண்டியே எக்ஸ்க்ளூசிவா படம் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க மக்களு. அந்த சேனல் வந்து இப்போ வந்து அம்பானி கைக்கு வந்திருக்கு. காரணம் என்னன்னா, நான் சொன்னேன்ல கலர்ஸ் வந்து சரியா போல. இப்ப கலர்ஸ் சரியா போவதனால விஜய் டிவி மேல ஃபோக்கஸ் பண்ணி அத ஹைலைட் பண்ணி பெரிய இடத்துக்கு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. இன்னொரு தகவலும் இருக்கு. அது என்ன அப்படின்னா, கலர்ஸ் உடைய வேலையாட்கள்லாம் அனுப்பிட்டு இருக்காங்க. பாதி பேருக்கு மேல வெளியில அனுப்பிச்சுட்டாங்க. இப்ப விஜய் டிவி ஆஃபீஸ் வந்து ஈகாடு தாங்கல்ல இருக்கு. இப்ப கலர்ஸ்னுடைய ஆஃபீஸ் வந்து கிட்டத்தட்ட அந்த வலசரவாக்கத்திலேயே இங்க இருக்கு. அதையும் கொண்டு வந்து நம்ம ஈகாடு தாங்கல்லேயே வைக்க போறாங்க. கலர்ஸ் வந்து ஒரு டம்மியா ஒரு சேனல் கையில இருக்க போகுது. சேனல் நடக்கும். ஆனா ஒரே சேனல் ஹெட் தான். நடக்க தான் போகுது. அது மெர்ஜ் பண்ற ஐடியா இப்போதைக்கு இல்ல. இன் ஃபியூச்சர்ல இருந்தாலும் இருக்கலாம். அது நமக்கு இப்போதைக்கு தெரியல. ஆனா வந்து விஜய் டிவில தான் அவங்க மெயின் ஃபோக்கஸ் இருக்க போகுது. 2 நாளா பார்த்தீங்கன்னா, விஜய் டிவில இருந்து கோபிநாத் வெளியேறுறாரு, பிரியங்கா வெளியேறுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நெறைய செய்திகள பார்க்க முடிஞ்சது. ஸோ இதுதான் உண்மையான தகவலா? இல்ல. கோபிநாத் வெளியேறாருன்னு சொல்றாங்க. பிரியங்கா வெளியேறாங்கன்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம். இன்னொரு விஷயம் என்னன்னா, புரோகிராம்ஸ் எல்லாமே வாங்குனதுக்கப்புறம் மாத்தப் போறதாவும் சொல்றாங்க. அதாவது வந்து புது புது புரோகிராம்ஸ் பண்ணிக்கலாம். வேற மாரி என்டர்டெயின்மென்ட்டான விஷயங்கள் பண்ணிக்கலாம். ஏன் அப்டின்னா, இதெல்லாம் வந்து ரொம்ப வருஷங்களா தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. ஒரு ட்ரேட்மார்க்கான புரோகிராமா இருக்கு. வேற ஃப்ரெஷ்ஷான விஷயங்கள குடுக்கலாம் ஆடியன்ஸ்க்குங்கிற மாரி ஒரு டீம் வந்து கலந்து ஆலோசனை பண்ணி அதுக்கான டிஸ்கஷன்ஸ்ல இருக்காங்க. ஸோ அப்படி ஏதாவது நடந்து 1, 2 புரோகிராம்ஸ் வேணாம், இந்த புரோகிராம் வேணாம். ஒரு உதாரணத்துக்கு குக் வித் கோமாளி வேணாம், கலக்கப் போவது யார் வேணாம் அப்படின்ற மாரி ஏதாவது 1, 2 புரோகிராம் தூக்குனா அந்த புரோகிராம் சம்மந்தப்பட்ட ஆளுங்களுக்கு அங்கிருந்து வெளியில போறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும். அப்படி இல்லைன்னா, அதே மாரியான புரோகிராம்ஸ் வந்து இதே ஆட்கள வச்சு செய்ய சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. மொத்தத்தில பார்த்தீங்கன்னா, என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து இன்னும் ஒரு 2, 3 மாசத்துல ஒரு தெளிவுரை கிடைக்கும். ரொம்ப நன்றி சார். விஜய் டிவி, கலர் டிவி, ஜியோ ஹாட்ஸ்டார் தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி. நன்றி.